அன்புள்ள நேயர்களே வணக்கம். இன்று 16/1/2026 தை மாதம் 2ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இன்று மாட்டுப்பொங்கல். இன்றைய நல்ல நேரங்கள் காலை 6 மணி முதல் 8 மணி வரை, பகல் 10 மணி முதல் 10:30 வரை, பகல் 1 மணி முதல் 3 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை, இரவு 8 மணி முதல் 10 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில் சூரியன், செவ்வாய், சுக்கிரன் சஞ்சரிப்பதும் 9இல் சந்திரன், புதன் சஞ்சரிப்பதும் உன்னதமான அமைப்பாகும். பல்வேறு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுத்த பணியை குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய பலமும் வலிமையும் அதிகரிக்கும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். சில நாட்களாக இருந்த மனக்குழப்பங்கள் தற்போது குறையும். தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது மற்றவர்களால் முடிக்க முடியாத ஒரு காரியத்தை கூட நீங்கள் முடித்து நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உங்களுக்கு உண்டு. மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு இன்றைய நாளில் தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. ரிஷப ராசி நேயர்களே, உங்கள் ராசியாதிபதி சுக்கிரன் பாக்கியஸ்தானமான 9இலும் லாபஸ்தானத்தில் சனி சஞ்சரிப்பதும் சிறப்பான அமைப்பு என்றாலும், தினக்கோள் என வர்ணிக்கப்படக்கூடிய சந்திரன் இன்றைய நாளில் உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறது. இதன் காரணமாக சுலபமாக முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். நீங்கள் நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்றாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். தொழில் வியாபாரத்தில் தேவையில்லாத நெருக்கடிகள் ஏற்பட்டு மன நிம்மதி குறையும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது பொதுவாக தேவையற்ற பிரச்சனைகளால் உங்களுக்கு வேலை பளு சற்று அதிகரிக்கும். முடிந்தவரை பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. அதிலும் குறிப்பாக அதிகாரியிடம் பேசுகின்ற பொழுது வீண் பேச்சை குறைத்துவிட்டு உங்கள் பணியில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டும். புதிய முயற்சிகளை தற்காலிகமாக தள்ளி வைப்பது நல்லது. இன்றைய நாளில் பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில் சந்திரன், புதன், 9இல் ராகு சஞ்சரிப்பது சிறப்பாகும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமையானது சிறப்பாக இருக்கும். தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடும். தொழில் வியாபாரத்தில் படிப்படியான வளர்ச்சிகளை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது எதிலும் சாமர்த்தியமாக செயல்படுவீர்கள். கடினமான பணிகளை கூட சுலபமாக செய்து முடித்து நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. இன்று நீங்கள் சிவன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சந்திரன், 7இல் சுக்கிரன் சஞ்சரிப்பது சிறப்பாகும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும். தொழில் ரீதியாக இருந்து வந்த தேக்கங்கள் எல்லாம் தற்போது குறையும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய செல்வம் செல்வாக்கு அதிகரிக்கும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு கௌரவமான நிலையினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. அதிகாரிகள் ஆதரவு மிக சிறப்பாக இருக்கும். இன்றைய நாளில் அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சூரியன், செவ்வாய், 5இல் சந்திரன், புதன் சஞ்சரிப்பது சிறப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். கடந்த சில நாட்களாக இருந்து வந்த அலைச்சல், டென்ஷன், பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறையும். நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும்.
உடல் ரீதியாக இருந்த பாதிப்புகள் எல்லாம் தற்போது விலகக்கூடிய ஒரு அமைப்பானது இருக்கிறது. உங்களுக்கு இருந்த எதிர்ப்புகள் விலகி, குறிப்பாக எதிரிகள் கூட உங்களிடம் நட்புடன் பழகக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகும். பண வரவுகள் சிறப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வெளியூர் தொடர்புகளால் அனுகூலங்கள் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு வெளியூர் வாய்ப்புகள் கிடைக்கும். அதிகாரிகளுடைய ஆதரவு சிறப்பாக இருப்பதால் கடினமான பணியை கூட சுலபமாக செய்து முடிக்க முடியும். இன்றைய நாளில் சிவன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் சந்திரன், 5இல் சூரியன் செவ்வாய் சஞ்சரிப்பதால் நிதானத்தோடு செயல்படுவது நல்லது. பேச்சில் பொறுமையோடு இருக்க வேண்டும். பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. பண வரவில் ஒரு ஏற்ற இறக்கமான நிலை இருக்கும் என்பதால் எதிலும் சற்று சிக்கனத்தோடு நிதானத்தோடு இருப்பது நல்லது. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு சில நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு சில நல்ல வளர்ச்சி ஏற்படும். சக ஊழியர்களுடைய ஆதரவு சிறப்பாக இருக்கும். மற்றவர்களால் முடிக்க முடியாத ஒரு காரியத்தை கூட நீங்கள் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. இன்றைய நாளில் குறிப்பாக விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3இல் சந்திரன், 6இல் சனி சஞ்சரிப்பது சிறப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். உடனிருப்பவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஒரு நல்ல வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல முன்னேற்றம் உண்டாகும். கடந்த காலங்களில் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் தற்போது ஒரு விடுவு காலம் கிடைத்து கிடைக்க வேண்டிய சம்பள பாக்கிகள் கிடைத்து மனமகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. இன்றைய நாளில் நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். சிவன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, ராசியாதிபதி செவ்வாய் சூரியன் சேர்க்கை பெற்று 3இல் சஞ்சரிப்பதும் 2ஆம் வீட்டில் புதன் சந்திரன் சஞ்சரிப்பதும் உன்னதமான அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய செயல்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல வளர்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். வெளியூர் தொடர்புகளால் அனுகூலங்கள் கிடைக்கும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு இனிய அமைப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. மற்றவர்களால் முடிக்க முடியாத ஒரு காரியத்தை கூட நீங்கள் சுலபமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. இன்றைய நாளில் ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு இனிய நிகழ்ச்சிகள் நடக்கும். மேலும் அனுகூல பலன்களை நீங்கள் பெறுவதற்கு வெங்கடேச பெருமாளை தரிசிப்பது மிக மிக நல்லது. தனுசு ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சந்திரன் புதன், 2இல் சுக்கிரன் சஞ்சரிப்பது சிறப்பாகும். இதன் காரணமாக எதிலும் சாமர்த்தியமாக செயல்படுவீர்கள். உங்கள் செயல்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். ஒரு பெரிய மனிதர்களுடைய ஆதரவு கிடைப்பதால் நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தற்போது ஒரு நல்ல முடிவு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் ஒரு சில நல்ல வளர்ச்சி ஏற்படும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல மாற்றங்கள் உண்டாகக்கூடிய ஒரு அமைப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. பயணங்கள் மூலமாக ஒரு சில அனுகூலங்கள் கிடைக்கும். அதிகாரியிடம் பேசுகின்ற போது மட்டும் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. ஒரு சில நேரங்களில் உங்களது முன்கோபத்தை சற்று குறைத்துக் கொள்வது நல்லது. தேவையற்ற தூர பயணங்களை தற்காலிகமாக தள்ளி வைப்பது உத்தமம். இன்றைய நாளில் சிவன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசியில் சுக்கிரன், 3இல் சனி சஞ்சரிப்பது சிறப்பான அமைப்பு என்றாலும் ஜென்ம ராசியில் சூரியன் செவ்வாய் 12இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் உங்களது முன்கோபத்தை சற்று குறைத்து கொள்ள வேண்டும். ஒரு புறம் பண வரவுகள் சிறப்பாக இருந்தாலும் தேவையில்லாத செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு சூழலானது இன்றைய நாளில் இருக்கிறது. எதிலும் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும்.
நெருங்கியவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. தொழில் வியாபாரத்தில் முடிந்தவரை பேச்சில் பொறுமையோடு இருக்க வேண்டும். வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது நீங்கள் சற்று நிதானத்தோடு இருந்தால் ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. கும்பராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் புதன் சஞ்சரிப்பதும் ஜென்ம ராசியை குரு பார்ப்பதும் சிறப்பான அமைப்பாகும். பல்வேறு வளமான பலன்களை பெறுவீர்கள். பண வரவுகள் சாதகமாக இருந்து உங்கள் தேவைகள் பூர்த்தியாகும். தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். உடனிருப்பவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு கடினமான பணியை கூட நீங்கள் சுலபமாக செய்து முடித்து நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு உண்டு. நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. இன்றைய நாளில் ஒரு சில வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு உடனிருப்பவர்களை அனுசரித்து செல்வது, பேச்சில் பொறுமையோடு இருப்பது, பைரவர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில் புதன் சந்திரன், லாபஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் சுக்கிரன் சஞ்சரிப்பது சிறப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில அனுகூலங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. செல்வம் செல்வாக்கு மேலோங்கும். ஒரு பெரிய மனிதர்களுடைய ஆதரவானது உங்களுக்கு கிடைக்கும். பெண்கள் மூலமாக மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு நிகழ்வுகள் நடக்கும். தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். சட்ட சிக்கல்கள் விலகி தொழிலில் நல்ல லாபத்தை அடைய முடியும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய கடந்த கால சோதனைகள் எல்லாம் தற்போது விலகி ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். இன்றைய நாளில் அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை பார்த்தோம். மீண்டும் நாளை காலை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.